டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், இதை ஷார்ட் ஃபார்மில் ட்ரிபிள்இன்னு சொல்லுவோம். இந்த தமிழில் வந்து மின்னியல் மற்றும் மின்னணுவியல் பொறியியல் துறை. இதுக்கான எலிஜிபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா 10th பாஸ் பண்ணியிருக்கணும். 10th பாஸ் பண்ணியிருந்தால் 3 வருஷம் படித்து கோர்ஸை முடிக்கலாம். இதே வந்து +2 முடிச்சிருக்கேன், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸு, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸு, அக்ரி இந்த மாதிரி சப்ஜெக்ட் படிச்சிருக்கேன் அப்படின்னா அவங்களும் வந்து நேரடியாக 2ஆம் ஆண்டில் சேர்ந்து 2 வருஷத்துலேயே கோர்ஸை முடிக்கலாம். ஐடிஐ முடித்தவங்களும் 2 இயர்ஸ் ஐடிஐ கோர்ஸ் முடித்தவங்களும் நேரடியாக 2ஆம் ஆண்டில் சேர்ந்து 2 இயர்ஸில் டிப்ளமோ கோர்ஸ் முடிக்கலாம். ஸோ டோட்டலாக இது வந்து 3 இயர்ஸ் கோர்ஸு. ஐடிஐ அல்லது +2ல் இந்த ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இது படித்தாங்கன்னா டைரெக்டாக 2nd இயர் சேர்ந்து 2 இயர்ஸில் கோர்ஸை முடிக்க முடியும். ஸோ இந்த ட்ரிபிள்இ சப்ஜெக்ட்ஸில் கோர்ஸில் என்னென்ன பாடத்திட்டங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெனரேட்டர், மோட்டர். இப்போ ஜெனரேட்டர் பார்த்தோன்னா நம்ம வந்து மின்சாரம் இல்லாத போது பயன்படுத்திக்கிறோம். அப்போ அது என்ன தொழில்நுட்பத்தில் என்ன விதிப்படி வேலை செய்யுது, உள்ளே என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அதை பற்றி படிப்போம். அதே போல் மோட்டார் எல்லா இடத்துலையுமே இப்போது எல்லா மிஷினரிஸ்லையுமே மோட்டார் வந்துருச்சு. நம்ம அன்றாட உள்ள வீட்டிலையே பார்த்தீங்கன்னா கிரைண்டரு, மிக்ஸி, ஃபேனு, ஃப்ரிட்ஜு எல்லா இதுலேயுமே வந்து அந்த மோட்டார் இருக்குது. அப்போ அந்த மோட்டார் எப்படி இயங்குது, அதை எப்படி வடிவமைக்கிறது, அதனோட ஸ்பீடை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, அது சம்மந்தமாக படிக்கிறது வந்து இந்த எலக்ட்ரிக்கலில் வரும். அதே போல் எலக்ட்ரானிக்ஸும் வரும். எலக்ட்ரானிக்ஸ்னால் எலக்ட்ரானிக்ஸ் காம்பனன்ட்ஸ்லாம் எப்படி வேலை செய்யுது, அதை எப்படி இணைச்சி ஒரு சர்க்கியூட்டை உருவாக்குறது. ஒரு இப்போ சாதாரண இப்போது முதல்லலாம் பார்த்திங்கன்னா பெரிய டிவியாக இருந்துச்சு, பெரிய சைஸில் இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே சின்னது பண்ணி எல்இடி, எல்சிடின்னு வந்துருச்சு. அப்போ அதனுடைய சைஸ்லாம் எப்படி ரெடியூஸ் ஆச்சு, அதுக்கு என்ன தொழில்நுட்பம் பயன்படுத்தியிருக்காங்க, இது சார்ந்து படிக்கிறது வந்து நம்ம. அதுக்கப்புறம் பவரை என்ன வகையில் உற்பத்தி பண்ணுறாங்க, நிறைய பேலாம் வந்துருச்சு. சூரிய மின்சாரம் வந்துருச்சு, காற்றாலை மின்சாரம், விண்டு மில், அதுக்கப்புறம் நியூக்ளியர் பவர் பிளான்ட்டு, தெர்மல் கேஸ் பவர் பிளான்ட்டு, டைடல் பவர் பிளான்ட்டு, இந்த மாதிரி நிறைய வந்துருச்சு. அப்போ அதெல்லாம் என்ன தொழில்நுட்பத்தில் வேலை செய்யுது அப்படிங்கிறத கற்றுக்கிறது. ப்ளஸ் ஒரு இடத்துலேருந்து பவர் இன்னொரு இடத்துக்கு இந்த பெரிய பெரிய டவர்கள் போட்டு டிரான்ஸ்மிஷன் பண்ணுறாங்க. அப்புறம் அது இபி ஆஃபீஸில் என்ன பண்ணுறாங்க, அந்த பவரை திரும்ப நம்ம ஏரியாவுக்கு டிரான்ஸ்ஃபார்மருக்கு வருது, டிரான்ஸ்ஃபார்மரில் தான் நம்ம வீடுகளுக்கு வருது, சர்வீஸ் கனெக்ஷன் எப்படி பண்ணுறது, ஒயரிங் எப்படி பண்ணுறது, ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய அப்ளையன்சஸ் எல்லாம் எப்படி வந்து சர்வீஸ் பண்ணுறது, இதை தியரட்டிக்கலாகவும் படிப்போம், அதே போல் ப்ராக்டிக்கலாகவும் செஞ்சு பார்ப்போம். ஸோ நமக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதனுடைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்திங்கன்னா, அதாவது எப்படி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து ஒரு இன்றியமையாத ஒரு படிப்போ நம்ம வாழ்க்கையில் இன்றியமையாக இருக்குதோ, அதே போல் தான் எலக்ட்ரிக்கலும். மின்சாரத்தினால தான் உலகம் இந்த அளவுக்கு வந்து டெவலப் ஆகி சீக்கிரமாக டெவலப் ஆனது இந்த மின்சாரம் தான். இந்த மின்சாரத்துலேருந்து தான் நம்ம வந்து மொபைல் ஃபோன் அதெல்லாம் எப்படி கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இன்டர்நெட்டு, இந்த மாதிரி படிப்படியாக வளர்ச்சி அடைந்தது. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே அடிப்படை கோர்ஸ் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். இதுலேருந்து வந்தது தான் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷனு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங். ஸோ அப்போ எலக்ட்ரிக்கல் வந்து மிக மிக இன்றியமையாத ஒரு கோர்ஸ். அடுத்து இதுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்திங்கன்னா, கவர்மெண்ட் ஜாப்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய எல்லா மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸு, எல்லா கவர்மெண்ட் கம்பெனிஸ்லேயுமே வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்கள எடுத்துக்குவாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்டு, மின்சார வாரியம் இருக்கு இல்லைங்களா, அனைத்து மின்சார வாரியங்களையுமே பார்த்திங்கன்னா டிப்ளமோ முடித்தவங்கள தான் எடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த தொழில்நுட்பம் தெரியும். மற்றவங்களை கொண்டு போய் விட்டோம் அப்படின்னா அவங்க தெரியாமல் கை வச்சுட்டாங்கன்னா கூட அது வந்து எலக்ட்ரிக் கரண்ட்டை பற்றி உங்களுக்கு தெரியும். அப்போ அவங்களுக்கு தான் தெரியும் எது ஃபேஸு, எது நியூட்ரலு, எதில் சப்ளை வரும், என்ன பண்ணால் எங்கே சப்ளை கட் ஆகுங்கிறது அந்த ட்ரிபிள்இ முடித்தவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அப்போ மின்சார வாரியத்தில் வேலைக்கு எடுத்துக்குவாங்க. ரயில்வே டிபார்ட்மெண்ட் இப்போ எல்லாமே ட்ராக் எலக்ட்ரிஃபிகேஷன் ஆயிடுச்சு, மின்சார ரயிலாக ஆயிடுச்சு. அப்போ அந்த மின்சார ரயில் வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணணும், எப்படி வந்து வடிவமைக்கணும் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தான் தெரியும். அதே போல் பிஹெச்ஏஎல், பிடபிள்யூடி இந்த மாதிரி அனைத்து நிறுவனங்கள்லையுமே பார்த்திங்கன்னா டிப்ளமோ முடித்தவங்கள வேலைக்கு எடுத்துக்கிறாங்க. ப்ரைவேட் ஜாப்ஸ்னு பார்த்திங்கன்னா எல்லா மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸுமே, ஏன்னா ஒரு பொருளை உற்பத்தி பண்ணணுன்னாவே அதுக்கு ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தேவைப்படுற மாதிரி, ஒரு மிஷினரி தேவைப்படுற மாதிரி, அந்த மிஷின் ஆப்ரேட் ஆகணும்னா கண்டிப்பாக எலக்ட்ரிசிட்டியில் தான் ஆப்ரேட் ஆகும். அப்போ அந்த எலக்ட்ரிசிட்டியில் ஏதாவது ப்ராப்ளம் ஏற்படுது, ஏதாவது சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் முடித்தவங்கள தான் எடுப்பாங்க. ஸோ ஒவ்வொரு நிறுவனத்திற்குமே, உற்பத்தி நிறுவனத்துக்குமே அந்த எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடித்த மாணவர்களை வேலைவாய்ப்புக்கு எடுத்துக்குவாங்க. அதே போல் சுய தொழிலும் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு பெரிய பில்டிங்கே வந்து கான்ட்ராக்ட் எடுத்து அதுக்கான ஒயரிங்கு, அதுக்கான எல்லா ஒர்க்குமே பார்க்க முடியும். அதே போல் சுயமாக பார்த்திங்கன்னா நம்ம இப்போ எலக்ட்ரிக்கல் ரீவைண்டிங்
மோட்டார் ஏதாவது ஃபால்ட் ஆயிடுச்சு அப்படின்னா கொண்டு வருவாங்க. அதை வந்து காயில் கட்டுற ஒர்க்கு, அந்த மாதிரி ஏதாவது ஹோம் அப்ளையன்ஸஸ் சர்வீஸ், ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, அதுக்கப்புறம் டிவி, ஃபேன், அயன் பாக்ஸ், இந்த மாதிரி எது ஃபால்ட் ஆனாலும் சரி, மோட்டர் எது ஃபால்ட் ஆனாலும் சரி, உடனே அதை சர்வீஸ் பண்ணக்கூடிய அந்த சுய தொழில் வேலைவாய்ப்பும் இதில் இருக்குது. ஹையர் ஸ்டடீஸ்னு பார்த்தோம்னா நிறைய ஹையர் ஸ்டடீஸ் இருக்குது. டிப்ளமோ முடிச்சுட்டு இப்போது பிஇ பண்ணலாம். பிஇ பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா இப்போ வந்து டிப்ளமோ முடித்தவங்க ஒரு கம்பெனியில் ஒரு 10 பேர் தேவைப்படுறாங்க அப்படின்னா அவங்கள மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பர்வைசர், இன்ஜினியர் போடுவாங்க. அதுக்கு வந்து நம்ம போகணும் அப்படின்னா டிப்ளமோ முடிச்சுட்டு நேரடியாக 2ஆம் ஆண்டு பிஇயில் சேரலாம். அதே போல் நம்ம வேலைக்கு போயிட்டே படிக்கணுன்னாலும் பார்ட் டைம் பிஇ வந்து ஒரு சில காலேஜஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய இப்போ வந்து ஆட்டோமேஷன் அப்படின்னு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. இது இருக்குது. அதாவது நம்ம ஆட்களே தேவையில்லை, எல்லாமே ப்ரோக்ராமிங் பண்ணிட்டா போதும், அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லா ப்ராசஸையுமே முடிச்சிடும். அந்த மாதிரி இதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் முடித்தவங்கள தான் அதிகமாக வேலைவாய்ப்பு எடுக்கிறாங்க. ஸோ எலக்ட்ரிக்கல் முடித்தவங்களுக்கு 100% வேலைவாய்ப்பு இருக்குது. அதே போல் அந்த எலக்ட்ரிக்கல் முடித்தவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுன்னு சொன்னேன். ரயில்வேஸில் இருக்குது, பிஹெச்எல் இருக்குது, இந்த மாதிரி இபி மின்சார வாரியத்தில் இருக்குது. அந்த ஜாப்ஸ் எல்லாம் வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க, வேலைவாய்ப்பு செய்தி விடுவாங்க. அந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டு நமக்கு அதுக்கு உண்டான அதை அப்ளை பண்ணிவிட்டு என்ன சிலபஸ் இருக்கோ அதை படித்து நம்ம பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நேரடியாக அந்த அரசு நிறுவனங்களில் வேலைக்கு ஜாயின் பண்ண முடியும்.